Hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். மோட்டோ தரப்புல இருந்து பாத்தீங்க அப்படின்னா 10,000 கம்மியா ஒரு ஃபோன் லான்ச் பண்ணிருக்காங்க. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த 10,000 கம்மியா ஒரு ஃபோன்ஸே கம்மியான மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. இவங்க E40 அப்படின்ற இந்த ஃபோன்ல 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட 5000 mAh பேட்டரி கெபாசிட்டியோட இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு, ஒரு சில குறைகளுமே இருக்கு. அதெல்லாம் என்ன அப்படின்றத அன்பாக்ஸ் பண்ணிட்டு டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். 10,000 கம்மியா ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படின்னாலும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, நம்மளோட சேனலுக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ குயிக்கா ஃபர்ஸ்ட் ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட்ல எப்பயும் போல ஒரு ப்ளூ கலர்ல மோட்டோவோட லோகோ, கீழே மோட்டோ E40 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஒரு 3 ஃபீச்சரை கொடுத்துட்டு மொபைலோட ஃபுல் இமேஜ் பேக் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. பாட்டமில் ரேம் வேரியன்ட் அண்ட் கலரு, சார் வேல்யூ என்ன அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள பார்த்தோம் அப்படின்னா எடுத்தோடனே மொபைல் கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க, அந்த ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிடலாம். பேக் சைட் கேஸ் போட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இருக்கு அப்படின்றத இப்போ நீங்களே வந்து பார்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அடாப்டரை பொறுத்த வரைக்கும் 10 வாட்ஸ் அடாப்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இதில் வந்து கிடையாது. கேபிளை பொறுத்த வரைக்கும் டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிளோட குவாலிட்டி நல்லா இருக்கு. அண்ட் ஃபைனலா சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் மொபைலோட லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த 10,000 ரூபா ஃபோனுக்கே உரித்தான யூனிபாடி பிளாஸ்டிக் மெட்டீரியல்ல வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடு கிரிட் ஆட் பண்ண மாதிரி கொஞ்சம் கர்வ்டு டிசைனா வந்து கொடுத்துருக்காங்க. மேட் ஃபினிஷ்ல தான் இருக்கு, க்ளோ ஆகிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. கலர் வேரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று வந்துட்டு கார்பன் கிரே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கையில் இருக்கிறது லைட்டா கிரீனும் பிளாக்கும் மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. அதுவே இன்னொன்று பிங்க் கலர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா பிங்க் கலர்லயும் ஒரு கலர் வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. பட் எப்படி இருக்குன்ற ஃபீல் எனக்கு தெரியல. இமேஜ் காட்டுறேன், நீங்களே செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுல வாட்டர் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, IP52 கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணி எல்லாம் தெரியாம தெளிச்சிருது, சைட்ல எல்லாம் ஒட்டி இருக்கு அப்படின்னா நீங்க பயப்படாம வந்து தொடச்சிக்கலாம். பட் தண்ணிக்குள்ள எல்லாம் போட்டுறாதீங்க. வாட்டர் ப்ரூஃப் வந்து இதுக்கு 100% வந்து கிடையாது. ஒரு சின்ன சேஃப்டிக்கு இதை நீங்க வந்து பாத்துக்க முடியும். ரெண்டாவது இதோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 198 கிராம் வந்து வெயிட் கொடுத்துருக்காங்க. 9.1 mm திக்னஸ் வந்து இருக்கு. கொஞ்சம் வந்து வெயிட்டும் திக்னஸும் அதிகம் அப்படின்னு தான் சொல்லணும். பட் இந்த பிரைஸ் ரேஞ்சில் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் வந்து வரும். அதே சமயம் பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. 1.5 நாள்ல இருந்து 2 நாள் கூட தாராளமாக வருது, எந்த ஒரு குறையுமே இல்லை. அந்த 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 18 வாட்ஸ் அடாப்டர் கொடுத்துருக்கலாம். வெறும் 10 வாட்ஸ் அடாப்டர் தான் கொடுத்துருக்காங்க, மனசாட்சியே இல்லாமல். ஸோ சார்ஜர் டைமை பொறுத்த வரைக்கும் 2.25 மணி நேரம் கிட்ட வந்து டைம் எடுத்துக்குது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. ஸோ அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். பட் பேட்டரி லைஃப் வந்து வேற லெவலில் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் டிஸ்பிளேயோட சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 6.5 இன்ச், நல்ல ஒரு லாங்கான டிஸ்பிளே ஃபீல் தான் கொடுக்குது. பட் பெசல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய பெசல்ஸாக இருக்கிற ஃபீல் தான் இருக்கு. அண்ட் அதை தாண்டி HD பிளஸ் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 10,000 ஃபோன்ஸ்ல நிறைய இதில் ஃபுல் HD கொடுக்குறாங்க. இதுலையும் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அது ஒரு சின்ன குறையா தோணுது. பட் HD டிஸ்பிளேல இது ஒரு நல்ல குவாலிட்டியான டிஸ்பிளே ஃபீல் தான் கொடுக்குது. ஸோ இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்றதுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான ஃபீல் வந்து கொடுக்குது. ஸோ அண்டர் 10Kல நிறைய ஃபோன்ஸ்ல வந்து இந்த 90 Hz வர்றது இல்லை, கொடுக்குறது ரொம்பவே நல்ல விஷயம். அண்ட் சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு ஒரு SD கார்டு சேம் டைம்ல யூஸ் பண்ணிக்கலாம். SD கார்டை பொறுத்த வரைக்கும் 1 TB வரைக்கும் எக்ஸ்டெண்டபிளா யூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. டாப்ல 3.5 ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. இதுல நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுக்கல. ரைட் சைடில் 3 பட்டன் கொடுத்துருக்காங்க. கூகுள் அசிஸ்டன்ட்டை ஆக்டிவேட் பண்றதுக்கான ஒரு பட்டனும், வால்யூம் கண்ட்ரோல் பண்றதுக்கான பட்டன் அண்ட் பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டம்ல மைக், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஸ்பீக்கர் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் நல்லாவே லவுடரா இருக்கு, குறை சொல்ற மாதிரி இல்ல. அண்ட் பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இல்லாமல் ஃபேஸ் அன்லாக் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலுமே ஃபேஸ் அன்லாக்மே யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய 8 மெகா பிக்சல் கேமராவை யூஸ் பண்ணி. அண்ட் ஃபேஸ் அன்லாக், ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ரெண்டுமே நல்லா ஃபாஸ்டா இருக்கு. கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 8 மெகா பிக்சல் வந்து செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சில போட்டோஸ் நீங்க பார்க்க முடியும். பேக் சைட் கேமராஸ்னு பார்த்தோம்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 48 மெகா பிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சில போட்டோ சாம்பிள்ஸ் நீங்க பார்க்கலாம், குவாலிட்டி வைஸ் நல்லா தான் இருக்கு, பெருசா குறை சொல்ற மாதிரி இல்லை. அண்ட் அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா 2 மெகா பிக்சல் வந்து டெப்த் சென்சாரும் இன்னொன்று மேக்ரோ போட்டோஸ் எடுக்கிறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த 2 கேமராவும் ஒன்றும் பெருசாக சொல்ல முடியாது. மெயின் கேமரா 48 வந்து ஒர்த்தா இருக்கு. அண்ட் வீடியோ அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது 1080 பிக்சல் 30 FPS மேக்ஸிமம் வரைக்கும் அவுட்புட் கிடைக்கும். அண்ட் இன்னொரு சூப்பரான விஷயம், அண்டர் 10Kல உங்களுக்கு ஒரு பியூர் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னாலுமே ஆண்ட்ராய்டு 11 பேஸ் பண்ணி இதில் ரன் ஆகிட்டு இருக்குது. எந்த ஒரு ஸ்கின்னுமே அப்ளை பண்ணாமல் தேவையில்லாத ப்ளோட் வேர்ஸ் அதிகமாக எதுவுமே இல்லாமல் கொடுத்துருக்கிறதும் யூசருக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ஃபீல் வந்து நல்லாவே கொடுக்குது. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸர். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா MediaTek ப்ராசஸர் அப்படின்னாலே ஐயா அது வேணாம்ப்பா, சூடாகும், அது அந்த அளவுக்குலாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாது அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. அப்போ எல்லாருக்குமே விருப்பப்பட்டது என்ன அப்படின்னா குவால்காமோட ஸ்னாப்டிராகன் தான் வாங்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகனும் MediaTekோ எல்லாமே நல்லா தான் இருக்கு அப்படின்ற நிலைமைக்கு வந்து இன்னைக்கு வந்துருச்சு. அண்ட் அதே மாதிரி இப்போ பார்த்தோம் அப்படின்னா யூனிசாக் ப்ராசஸர் வந்து உள்ள வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். முன்னாடி நோக்கியால ஒரு சில
சில ஃபோன்ல எல்லாம் நம்ம பார்த்துருந்தோம், ஐடெல்ல கூட சில ஃபோன்ஸ்ல எல்லாம் கூட போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ யூனிசாக் ப்ராசர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, T700 அப்படின்ற ப்ராசர். ஸோ இந்த ப்ராசருக்கு எது ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி மீடியாடெக்கில் இருக்கக்கூடிய G80 ப்ராசர் வந்து இதுக்கு ஒரு அளவுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தான் வந்து இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் வைஸுமே பார்த்தோம் அப்படின்னா பெருசாக லேக் இருக்கிற ஃபீல்லாம் இல்லை. 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் யூஸ் பண்ணாலுமே அந்த ஒரு ஸ்மூத்தாக தான் இருக்குது, லேக் இருக்கிற ஃபீல்டில். பட் கேம்லாம் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னும் போது லோ கிராஃபிக்ஸில் வச்சு கேம் ப்ளே கூட ஓரளவுக்கு பண்ண முடியுது. பட் பெருசாக இந்த ஃபோன் வந்து கேமர்ஸ்க்கு கேம் ப்ளே பண்ணுறதுக்குலாம் சஜஸ்ட் பண்ணல. மல்டி டாஸ்கிங் பண்ணுறீங்க, நிறைய ஆப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கூட பெருசாக லேக் இருக்கிற ஃபீல்டில் 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோடையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு இதில் ஹைலைட்ஸ் என்ன இருக்குது, குறைகள் என்ன இருக்குது, இந்த ப்ரைஸுக்கு நீங்கள் வாங்கலாமா வேணாமா, நல்லா இருக்கா அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு லாங்கான டிஸ்பிளே, 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. டிசைன் வந்து பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை, ஓகே எல்லா ஃபோனும் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்து கொடுக்குது. கேமராவும் 48 மெகா பிக்சல், அந்த அவுட்புட் வந்து நல்லா தான் இருக்குது. பட் இந்த இடத்துல பேட்டரி கெப்பாசிட்டி 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்தது ஹைலைட்டாக இருந்தாலும் 10 வாட்ஸ் அடாப்டர் கொடுத்தது வந்து குறையாக தான் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 18 வாட்ஸ் அடாப்டர் வந்து கொடுத்துருந்துருக்கலாம். அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி HD ப்ளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஃபுல் HD கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலுமே நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ப்ராசஸர் இந்த இடத்துல குறை சொல்கிற மாதிரி வந்து இது வராது. நியூட்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராசஸர் தான், நீங்கள் தாராளமாக வந்து மல்டி டாஸ்கிங் கூட பண்ண முடியுது இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்துட்டு. அண்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 9500 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸில் இந்த ஃபோன் மட்டும்தான் பெஸ்ட்டு, வேறு எதுவுமே இல்லை அப்படின்லாம் கிடையாது. இதே ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஃபோன்ஸ் வந்து பெஸ்ட் ஃபோன்ஸ் இருக்குது. ஆல்ரெடி நம்ம கூட வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரிவ்யூ பார்த்து முடிச்சுட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஒரு அண்டர் 10K வீடியோ போட்டதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ அண்டர் 10Kல ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காம லவ் டெலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.